ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு 3 வேளையும் மாற்றி மாற்றி சமைக்கிற கஷ்டம் இருக்கே, தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கும். வருஷப்பருப்புக்கு தான் சாம்பார் வச்சேன். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சா பரங்காயில் ஒரு துண்டு எடுத்து புளிக்குழம்பு செய்யலாம் ஆலோசனையுடன் முடிவெடுத்து புளிக்குழம்புக்கும் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக ரெட் ரா ரைஸும் சைட் டிஷ்க்கு ஃப்ரிட்ஜில் இருந்த சங்காய் சைனீஸ் கீரையும் ப்ரொக்கோலியும் செய்யலான்னு ஒரு மனசாக முடிவெடுத்து அப்புறம் ரெட் ரா ரைஸில் 2 கப் எடுத்து நல்லா அலசிட்டு மொத்தமாக ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றி 10 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இந்த பேபி சங்காய் க்ரீனை வந்து ஒவ்வொரு மடலையும் பிச்சு ஓரத்தில் இருக்கிற பிசிரை மட்டும் கட் பண்ணி தூர போட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். ப்ரொக்கோலியும் கட் பண்ணியாச்சு. வருஷப்பருப்புக்கு கட் பண்ணி மிச்சம் இருந்த பரங்காயில் கொஞ்சம் வெட்டி குழம்புக்காக தோலோடு கட் பண்ணிக்கிட்டேன். ப்ரொக்கோலியையும் சங்காய் க்ரீனையும் நோ ஆயில் ஒன்லி பாயில் மெத்தடில் குக் பண்ணிக்கிட்டேன். வடகம் தாளித்து புளிக்குழம்பு செஞ்சால் வடகம் வாசனையில் வீடே மனமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் பார்லி வாட்டரும் மிக்சியில் உடச்சி போட்டு பண்ணிக்கிட்டேன். பிளான் பேஸ்டு சமையல் ரெடியாக இருக்குது. என்னென்னு பார்ப்போமா? கிட்னி கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடிய பார்லி வாட்டர், அப்புறம் ரெட் ரைஸு, பரங்கிக்காய் புளிக்குழம்பு, ப்ரொக்கோலி, சங்காய் க்ரீனு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.